வணக்கம். உங்களுக்கு முதல்ல நகைக்கடை திறந்தது காமிச்சிட்டு நம்ம யூஸ்வலான டாபிக் போகலான்னு நினச்சேன். இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது சுரோஸ்கி, பிங்க் கலர் சுரோஸ்கி. என்னுடைய ரெண்டாவது மகளது. நான் அர்ஜென்ட்டாக இதை ஒரு வேலையாக போயிட்டேன். அதுக்குள்ளே லொக்கேஷன் மாறிட்டு சரி அவங்க வீட்டில் போய் அதை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க இந்த நெக்லஸ்ஸு, பிங்க் கலர் கழுத்து ஒட்டின நெக்லஸ்ஸு. இது வந்து கழுத்துக்கு போட இதோட ஒரு ஸ்டட்டெல்லாம் இருக்குது. எடுத்துகிட்டு வரதுக்கு டைம் இல்லை. அதான் உங்களுக்கு நகைக்கடை ரொம்ப விரும்புகிறீங்க, நிறைய பேர் நகை போடுங்கம்மான்னாங்க. அதனால தான் இதை நான் எடுத்தேன். சரி உங்களுக்கு காமிச்சிடுவோன்னு சொல்லிட்டு. ஓகே, என்னுடைய கதை சொல்லணும் இல்லையா உங்களுக்கு. 1977 ஜூலை 22 அப்பா வந்து ஸ்கூலில் படுத்துட்டு இருந்தார். நான் வந்து காலேஜுக்கு போகிறதுக்காக புறப்பட்டுட்டு இருந்தேன். என்ன பண்ணாங்கன்னா, கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறந்தப்புறம் பாம்பேலேருந்து என்னை சென்னை கூப்பிட்டு வந்து அப்பா வந்து தனக்கு அப்புறம் ஸ்கூல் எடுத்து நடத்தணுன்றதுக்காக என்னை எஸ்ஐடி விமென்ஸ் காலேஜில் சேர்த்தாங்க. ஐ வாஸ் இன் 3rd இயர் அப்போது நினைக்கிறேன். நான் 3rd இயரில் இருந்தேன். காலேஜ் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருந்தேன். நான் திடீர்னு வந்து சொன்னாங்க, அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, வந்து பாருங்கன்னு. வீட்டிலேருந்து ஓடி வந்து பார்த்தா அதுக்குள்ளே எங்கள் அப்பா தவறி போயிட்டார். மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் வந்து அவரெல்லாம் அடக்கம் பண்ணோம். அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சில அப்பாவின் சைடு உறவினர்கள் வந்து அம்மா வந்து உட்கார வச்சுட்டு, ஏன்னா இதெல்லாம் ட்ரஸ்ட்டில் ரன் பண்ணுறதுனால சில பேப்பர்லலாம் பிளாங்க் பேப்பர்லாம் கையெழுத்து வாங்கி இது தகனம் முடிஞ்ச கையோடு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஒரு கும்பல் ஆளுங்க வந்து. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் கூட இருந்தேன், குழந்தைகள் கணவர் எல்லாருமே இருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அந்த பேப்பர்லாம் கையெழுத்து போட்டு அம்மா கொடுத்துருக்காங்க. அந்த துக்கத்தில் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யார் என்ன சொன்னாலும் சரி ஆமான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அம்மாவுக்கு வந்து அப்பா பிரிஞ்சு ஒரு வாழ்க்கையே தெரியாது. ரொம்ப வருஷம் அவரோட வாழ்ந்ததுனால. எனக்கு அப்பா இறக்கும்போது ஒரு 30-32 வயசு இருக்கும். ஒரு 30 வருஷம் அவரோட வாழ்ந்தாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷம் வச்சு 35 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை. அவங்க இல்லாமல் ஒரு நாள் கூட அம்மா இருந்தது கிடையாது. அதனால் அந்த யோசனையில் அம்மா வந்து கொடுத்த இடத்துல கையெழுத்து போட்டாங்க. இதோட விளைவுகள் என்ன, பின்விளைவுன்றது நான் அப்புறம் சொல்கிறேன். வணக்கம், நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்னொரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்படியே இந்த நொடியில் உங்களுக்கு தேவையான அத்தனை செல்வங்களும் அத்தனை விஷயங்களும் பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கிறது என்று திடமாக நம்புங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்தும் நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அன்பை தேடாதீர்கள், அன்பு உங்களை தேடி வருகின்றது. இறைவன் உங்கள் அத்தனை தேவைகளையும் அறிந்துள்ளான். தடைகள் என்று வரும்போது பயப்படாதீர்கள், தயங்காதீர்கள். கண்டிப்பாக இந்த விஷயம் எனக்கு நடக்கும் என்று 100% மேல் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்படி நாம் தேடி அவசரப்பட்டு என்ன பண்ணுறோம், நம்மளுடைய அடையாளத்தை தொலைச்சிடும் கம்ப்ளீட்டாக. நாம் யார்? சக்தி உள்ளவர், புத்திசாலி, அழகானவர், அன்பானவர், எல்லாம் செய்ய வல்ல ஒரு வல்லமை படைத்தவர் என்கின்றது தான் உங்களுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை நீங்கள் மறந்து மாற்றி முகம் ஒரு மாதிரியாக போய், மனசு ஒரு மாதிரியாக போய், யாருக்கிட்டையும் சரியாக பேச முடியாமல், இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும்போது முகத்தோட கலையே அப்படி போய்விடும். இப்படி என்ன ஆகும், ஏன், எப்படி, எதுக்கு அப்படின்ற 3 கேள்விகள் நாம் வந்து பிரபஞ்சத்திட்ட வேண்டும்போது நிச்சயமாக அது கண்டிப்பாக இருக்கவே கூடாது. ஏன்னா அது வந்து இங்கிலீஷில் தாப்புன்னு சொல்ல, தடை விதிக்கப்பட்ட வார்த்தைகள், தடை விதிக்கப்பட்ட எண்ணங்கள். அது நீங்கள் நன்றாக உணரணும். அப்படி நம்ம யோசனை பண்ணும்போது நேரத்தை இழந்து விடுறோம். ஆராய்ச்சி பண்ணும்போது நேரத்தை ஒரு வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் வைக்கிறோம். அதிர்வலையாக மனதிலிருந்து ஆழ்மனம் சென்று அதிர்வலையாக அது போகிறது. அப்படி போகும் பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலை பார்த்துட்டு, இதுதான் நான் எப்போவுமே சொல்லுது, ஐம் ஹெல்த்தி, ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல், plenty of money to pay for everything. அது சொல்லிகிட்டே இருப்பேன். நான் இப்போ க்ரோஷா ஒன்று பண்ணிட்டுருக்கேன். ஒவ்வொரு தையலுக்கும் இந்த ப்ரேயர் போயிட்டே இருக்கும்.
ஒவ்வொரு தையல் பண்ணும்போது அது நினைப்பாகவே அது இருக்கிறதா, அது நினைப்பாகவே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அது நடந்தே ஆகணும். இதனால் நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை மாத்திரம் நன்றாக உணருங்கள். இன்னொரு விஷயம், இந்த தடையெல்லாம் ஜவ்வு மிட்டாய் தெரியுமா உங்களுக்கு? ஜவ்வு மிட்டாய் கல் மாதிரி பெருசாக இருக்கும் வெளியில் உலகத்தில். ஆனால் ஜவ்வு மிட்டாய் வெளியில் லேசாக கல் மாதிரி இருக்கும். அதை அமைக்கி சாப்பிட்டோம்னா 2 நிமிஷம், 2 இல்லை 1 நிமிஷம் கூட முடிக்கலாம். அது ஜூஜூபி. இதெல்லாம் ஒரு ஜூஜூபிப்பா அப்படின்னா அந்த மிட்டாய் பேர் ஜூஜூபி. பெரிய விஷயமே கிடையாது, சின்ன விஷயந்தான். அது ஈஸியாக நீங்கள் தாண்டி வந்துடலாம். உங்கள்கிட்ட அந்த தடையை தாண்ட சக்தியும் உங்களிடம்தான் இருக்கிறது. வெளியில் எங்கேயும் தேட வேண்டாம். தைரியம் ஒன்றே வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு குணம். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. கடன் வாங்கி தொந்தரவு கொடுக்குறேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கா, அப்போ நேராக கடன்காரனை நீங்களே மீட் பண்ணி என்னால் இப்போ கொடுக்க முடியாதுப்பா, இப்படி தான் கொடுக்க முடியும். ஒரு சில பேர் எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் வட்டி கொடுத்தே காலம் கழிஞ்சு போச்சம்மான்னு, வட்டி கொடுக்க மாட்டேனுமே அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடுங்க. இப்படி தடைகள் வர வர நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட அன்பு காட்ட மறந்துடும். ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மக்கிட்ட குறைஞ்சி போயிடும். ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுமுறை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க, இன்சல்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நாம் கொடுக்குற ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா, நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், போட அப்படின்ட்டா அது முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுமுறை என்று ஒன்று இருக்கிறது. அணுகுமுறைனா என்ன? இப்போது ஒரு டம்ளரில் தண்ணி வருது, 1/2 டம்ளர் தண்ணி வருது, இங்கே வைக்கிறோம். அப்போது இப்படி சொல்லலாம், அதில் பாதி டம்ளர் தான் தண்ணி இருக்குது. இது ஒரு அணுகுமுறை. இது வந்து எதிர்மறையான அணுகுமுறை. இன்னொரு அணுகுமுறை என்னென்னா, தண்ணி இருக்குது, நிறையா இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருந்தால் தேவையில்லை. புரிஞ்சுதா? தண்ணி நிறையா இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருந்தால் தேவையில்லை. அது நேர்மறையான, அதுதான் அணுகுமுறை. த வே யூ லுக் அட் திங்ஸ். நீங்கள் எந்த பார்வையில் அதை பார்க்கிறீர்களோ, எந்த நினைவுடன் அதை பார்க்கிறீர்களோ, அதுதான் நேர்மறையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இருந்தால் தான் எல்லாமே நல்லபடியாக முடியும். தப்பாக யாரையும் பேச வேண்டாம், தப்பாக எதுவும் நினைக்க வேண்டாம், எல்லாமே நல்லபடியாக நினைப்போம். நம்ம இதயத்துக்கு ஈர்ப்பு சக்தி 5000 முறை அதிகமாக இருக்கிறது மூளையை விட. அதனால் எப்போவுமே இதயத்தை மாத்திரம்தான் நான் தொட்டு பேசுகிறது. இதயத்தை தொட்டு இப்படி பேசுங்களேன். எப்போவுமே என்ன சொல்கிறோன்னா, மனசாட்சி தொட்டு சொல்கிறேன்னு நெஞ்சை தொட்டு சொல்லுவோம். அதனால் அந்த மனசாட்சியை தொட்டு இப்படி சொல்லுங்கள். என் வாழ்வில் பிரபஞ்சம் தரும் செல்வம், மன அமைதி, அன்பு, தேவைப்பட்ட அத்தனை பொருட்களும் நான் என் இருதயம் ஏற்றுக்கொள்ள மிக தயாராக இருக்கிறது. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? அப்படி தான் சொல்லணும். இதயம் வெயிட்டிங் டு அக்செப்ட் வாட் எவர் இஸ் கிவன் பை த பிரபஞ்சம், யூனிவர்ஸ். புரிஞ்சுதா? என் இதயம் இந்த பிரபஞ்சத்தோடு நல்லிணக்கத்தில் இருக்கிறது, இன் ஹார்மனி வித் த யூனிவர்ஸ். மை ஹார்ட் இஸ் இன் ஹார்மனி வித் த யூனிவர்ஸ். என் இதயம் இந்த பிரபஞ்சத்தோடு நல்லிணக்கத்தோடு இருக்கின்றது. மகிழ்ச்சி, சந்தோஷம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சந்தோஷம் மேன்போக்காக அந்த நேரத்தில் அது விஷயம் நடந்து ஹாப்பியாக பார்த்துட்டோம், நடந்தது, சாப்பிட்டோம், ஸ்வீட் சாப்பிட்டோம், இனிப்பாக இருக்குது, அதுதான் சந்தோஷம். மகிழ்ச்சி என்பது மனம் முழுவதும் வியாபித்து அந்த அந்த ருசி இருக்கே, அந்த சந்தோஷம் இருக்கே, அதிலேருந்து வருகின்ற அந்த மன அமைதி, அந்த போதும் என்கின்ற அந்த நிறைவு, மன நிறைவு எல்லாத்தையுமே கொடுப்பது தான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது லாங் லாஸ்டிங். சந்தோஷம் அந்த நேரத்தில் நாம் அனுபவிக்கிறது தான் சந்தோஷம். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சந்தோஷம் அந்த நிமிஷத்தில் ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் மகிழ்ச்சி அப்படி காமாக அப்படியே இருக்கும். பல ஆண்டுகள், ஒரு 10 வருஷம் கழித்து அன்றைக்கி இந்த சம்பவம் நடந்ததுன்னா அதை பற்றி நினைக்கிறது தான் மகிழ்ச்சி. லிங்கரிங் எஃபெக்ட், அதாவது தொடர்ந்து நம்மகிட்ட அந்த அதோட பாதிப்பானது இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி இதயத்திலிருந்து தான் வருகிறது. சந்தோஷம் மூளையிலிருந்து வருகிறது. பார்த்தவுடன் சந்தோஷப்படுவது மூளை, டக்குன்னு பார்க்குறோம், ஹாப்பியாக போய்டுறோம், அது சந்தோஷம். மகிழ்ச்சிங்கிறது இதயத்தில் நெஞ்சு குளிர்ந்துது, நல்லா இருக்கேன், நீ நல்லா இரு,
என் புள்ள படிச்சுது, என் பையன் கல்யாணம் ஆச்சு, நான் வீடு கட்டிட்டேன். இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி, இந்த இந்த சந்தோஷம் என்பது மகிழ்ச்சியாக மாறுவது எப்போன்னா, இந்த மனதிலிருந்து நம்ம ஃபீல் பண்ணி காலகாலத்துக்கும் அதை யோசனை பண்ணுவோம். அந்த நொடி திரும்ப திரும்ப கொண்டு வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருப்பது தான் மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு கஷ்டப்பட்டுட்டோம், அவமானப்பட்டுட்டோம், பிரச்சனை வச்சு அதை நினச்சி மனசு வேதனைப்படாதீங்க. அது அப்படியே அந்த கஷ்டமாக இருக்கும், கஷ்டமாக இல்லாமல் இருக்கவே இருக்க அந்த ஃபியூ மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் வேறு நிஜ உலகத்துக்கு திரும்பி வந்து வேறு சந்தோஷமான விஷயங்கள் நினைங்க. அப்போ என்ன ஆகும்னா, அது அந்த வேதனையான விஷயம் நம்ம முன்னேற்றத்தை தடுக்காமல் நம்மளை பாதுகாக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது அவங்களுக்கு சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய தேவை, உங்களுடைய மனதுக்கு தேவையான விஷயங்கள் பூர்த்தி ஆவதற்கு தடை இல்லாமல் உங்கள் சந்தோஷம்தான் முதல்ல முக்கியங்க. நீங்கள் தான் ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் நினைவு வச்சுக்கோங்க. உதவி செய்கிறது கடைசி துணி வரைக்கும் அவுத்து கொடுத்துறது கிடையாது. எனக்கு இவ்வளோ, மீதி உனக்கு அப்படின்னு நினச்சி செய்கிறது தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். உதவி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள், உங்களுடைய நிலைமை சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன், யார் எது கேட்டால் ஓகே ஐ வில் டூ இட் அப்படின்னு பண்ணிவிட்டு கடைசி நான் இல்லாமல் உட்காந்துருவேன். ஒட்டை வழிச்சு கையில் காசெல்லாம் கொடுத்துரும். அப்புறம் தான் யோசிக்கணும், நம்மக்கிட்ட காசு அடுத்தது என்ன பண்ணுறது, ரெடி பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அதனால் ரொம்ப சஃபர் பண்ணிட்டேன். அதனால தான் அனுபவத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் முக்கியம், உங்களுடைய சந்தோஷம் முக்கியம், உங்களுடைய உடல்நலம் முக்கியம், உங்களுடைய மன அமைதி முக்கியம் என்பதை நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, கோபம், பொறாமை, மன உளைச்சல், வெறுப்பு, பயம், இது எல்லாத்தையும் எடுத்துடணும். நீங்கள் இது காமிக்கும்போது இந்த கோபம் வராமல் இருக்காது. காமிக்கும்போது நீங்கள் கோபம் காமிக்கிறதோ வெறுப்பு காமிக்கிற அந்த நேரத்துக்கும் கொஞ்சமாக தான் அது அஃபெக்ட் ஆகும். ஆனால் உங்களை தலை முதல் கால் வரை அதை ஆட்டி படைத்து விடும். உங்களுடைய ஒவ்வொரு தசையும் எலும்பு நரம்பு எல்லாத்துலேயுமே அது அஃபெக்ட் பண்ணிடும் கம்ப்ளீட்டாக. அப்போ என்ன ஆகிடும், மனநிலை மாறிடும். அதை தொடர்ந்து கோபத்தை தொடர்ந்து வெறுப்பை தொடர்ந்து வருகின்ற பல விஷயங்கள் எண்ணத்தில் வரும்போது அந்த எண்ணம் மனதிற்கு சென்று ஆழ் மனதுக்கு சென்று வேண்டாத அதிர்வலை ஏற்படுத்தி பிரபஞ்சத்திற்கு அனுப்பிவிடும். அதனால் இந்த நெகட்டிவ் வரும், கோபம் பரவாயில்ல, வெறுப்பும் பொறாமையும் பயமும் வரவே கூடாது. எதை பார்த்தும் பயப்படாதீங்க. யார் என்ன கொலையாக பண்ணிட முடியாதுல்ல, ஆனால் பயப்படாது. அதே மாதிரி உடம்பு சரியாக போகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வேலை செய்யுங்க. ப்ரேயர் பண்ணுங்கள், மருந்து வாங்கி கொடுங்க, டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். பயப்படாதீங்க. கடன் தொல்லையா பயப்படாதீங்க. அவங்ககிட்ட எதிர்த்து நின்று பேசுங்க. என்னால் இப்போ கொடுக்க முடியாது, எப்படி கடன் வாங்குனீங்க, எப்படி கொடுக்க போகிறீங்கன்னு பிளான் இல்லாமல் செய்ய மாட்டீங்க. கண்டிப்பாக அதை செய்வீங்க. அந்த பிளானை சொல்லி இவ்வளோ நாள் கழித்து உன் காசை கொடுக்குறேன் அப்படின்னு தைரியமாக பேசுங்க. பயப்படாதீங்க. இதெல்லாம் இந்த நெகட்டிவ் உணர்வெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நேரத்தை அன்பிலையும் மேன்மேலும் செல்வம் உங்களிடம் வரவும், வீடு கட்டவும், திருமணம் செய்யவும், படிப்பை குழந்தைகள் படிப்பை பார்க்கவும், அவர்களுக்கு வேலை கிடைக்கவும் எல்லாமே நீங்கள் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாறையில் அலை அடிக்குது. அலை அடித்து அது நுரையாகி திரும்பி போகுது. பாறைக்கு இதனால் ஏதாவது கஷ்டம் ஒன்றும் கிடையாது. நீர் தான் அடித்து நுரையா மாதிரி திரும்பி போகுது. இருந்தாலும் அது தண்ணி தான். திரும்பி போகும்போது அலை திரும்பி அந்த கடலையோ ஆற்றையோ போய் சேரும்போது அது திரும்பி அதோட ஒன்றா சேர்ந்து. அதே மாதிரி தான் நாமளும் இருக்கணும். நாம் கோச்சிக்கிட்டோம், கோபப்பட்டோம், அவங்க முடிச்சிட்டாங்க. அந்த கல் மேலே கோவப்பட்டோம், விட்டுட்டோம். திரும்பி வந்து சந்தோஷமாக மன அமைதியாக நிம்மதியாக நம்ம வேலையை பார்க்கணும். முடிஞ்சுது, கொட்டி தீர்த்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதெல்லாம் மறந்துட்டு வாழ்க வளமுடன். நான் நன்றாக இருக்கிறேன், நான் சர்வ வல்லமை படைத்த இந்த பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தில் இருக்கிறேன், என்னை எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் தாக்காது, விஷயங்களும் தாக்காது அப்படி நினச்சி தைரியமாக
நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் தெய்வீக தன்மையால் வழி நடத்தப்படும் ஒரு மனிதன். புரிந்ததா? தெய்வீக செல்வ வளம் பெறுவது உங்கள் பிறப்புரிமை. எல்லாம் தெய்வீக கட்டளையால் என் வாழ்க்கையில் நடக்கிறது. பிரபஞ்சம் அள்ளித்தரும் அத்தனையும் நான் உரிமையாளர். நான் அன்பு, அமைதி, சந்தோஷம் அனைத்தையும் காந்தமாக இழுக்கிறேன். என்னிலிருந்து அதன் ரேகை, அதனோட அப்படியே ரேஸ் இல்லையா, அது அப்படியே மற்றவர்களுக்கு செல்கிறது. அன்பு மற்றவர்களிடம், என்னுடைய அன்பு மற்றவர்களிடம் பரிமளிக்கிறது. என் மன அமைதி மற்றவர்களுக்கும் நான் கொடுக்கிறேன். எனக்கு தேவையான அத்தனை ஆனந்தமும் பெற நான் தகுதி பெற்றுவேன் என்று நம்புங்கள். நான் தெய்வீக பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம். எல்லா அதிசயங்களும் எனக்கு எல்லா நேரத்திலும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதனை நான் மனமாற வரவேற்கின்றேன். இதுதாங்க இன்றைய விஷயம். நீங்கள் பிரபஞ்சத்தின் அங்கம். அத்துணை விஷயங்களும் அன்பு, செல்வம், மன அமைதி எல்லாம் பெற தகுதியானவர். அது உங்கள் பிறப்புரிமை என்று நீங்கள் நம்புங்கள். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.